So welcome back to Road to 1000 Yellow, day 14. ஸோ இப்போ 978 ரேட்டிங்கில் இருக்கும். ஆக்சுவலாக ஒரு சின்ன ட்விஸ்ட் ஆகிடுச்சு எஸ்டர்டே லாஸ்ட் ரெக்கார்டிங்கில். என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஓபிஎஸ் ரெக்கார்டிங், அதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ்வலாக ரெண்டுமே பண்ணுவோம். கேமரா மட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். சரி, ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு, கேம் வந்து முடிய போகுதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த பக்கம் வந்து திரும்பி பார்க்குறேன், ரெக்கார்டிங் பண்ணவே இல்லை. அப்புறம் வேறு வழியே இல்லாமல் கேமரா ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டேன். அந்த கேமை வின் பண்ணிட்டேன். அதனால தான் ரேட்டிங் வந்து 978 இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து திரும்ப டே 14 பண்ணுற மாதிரி இருக்குது. ஓ ஸோ இப்போ கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டார்ட்ஸ் வித் E4. தில்சே கிரிஷ். ஸோ E4 போட்டிருக்கேன். என்ன பண்ணுறான்னு தெரியல. அந்த டிபியை பார்த்தா கூஃபி ஜென் டிஃபி மாதிரியே இருக்குது. ஸோ நைட் F3. ஸோ பெட்ராஃப் ஆடுறாரு. ப்ராப்ளி இந்த ஸ்டாஃபர்ட் காம்பிட் ஏதாவது பார்த்து வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கோ வித் நைட் C3. ஓகே, அப்படி எதுவும் இல்லை. Okay, let's play bishop C4. ஸோ இந்த இடத்துல ஓகே கேன்சல் பண்ணிட்டாரு. கேன்சல் பண்ணாமல் இங்கே இல்லை, அது இந்த வெட்டிட்டு நான் திருப்பி இப்படி வெட்டியிருப்பேன். அவங்க இங்கே பானை வெட்டினாங்கன்னா தென் குயின் டு D5 செட்டிங் அப்போ செக் மேட் அண்ட் த்ரெட்னிங் the knight, but knight can actually drop to D6. Okay, let's go pawn to D3. பரவாயில்ல, ஐ திங்க் நல்ல பிரின்சிபிளாக விளையாடுறாரு. ஸோ லெட்ஸ் கோ பிஷப் D2. D2 வேணுமா? சரி, ஓகே, H3 போடும். பின்ன ஸ்டாப் பண்ணுறோம். சரி, ஏன் இந்த மாதிரி பொசிஷன்ஸில் நீங்கள் H3 விளையாடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசன் வந்து ரொம்ப சிம்பிள். யூஷுவலாக அந்த நைட் வந்து இங்கே வரும். நம்ம யூஷுவலாக இட்டாலியன் ஆடும்போது C3 போட்டு வச்சுருப்போம். அதனால் அந்த பின் வர்றதை பற்றி நம்ம ஒரி பண்ண மாட்டோம். ஸோ அதுதான் பிரின்சிபல். தேவையில்லாமல் இந்த ப்ரெஷர் வரும். இல்லை நம்ம வந்து கேன்சல் பண்ணாமல் இருக்கிறதுனால நம்ம குயின் சைடு கூட கேன்சல் பண்ணி கிங் சைடில் அட்டாக் கூட பண்ணலாம். ஸோ நம்ம சாய்ஸ் தான். லெட்ஸ் கேன்சல். ஓகே, பிஷப் E3. நம்ம நேற்று இதே மாதிரி தான் ஒரு கேம் ஆடினோம் ஆக்சுவலாக. பிஷப் E3. அந்த கேம் ஆக்சுவலாக நல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்டிவான ஒரு கேமு. பட் ஆனால் அது ரெக்கார்டிங் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு நைட் D4 வைக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. ஐ திங்க் நம்ம ரெக்கார்ட் பண்ண கேம் இது தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இந்த மாதிரி செட்டப் தான். ஏன்னா அதுவுமே பெட்ராஃப் டிஃபென்ஸ் தான்ல. தேங்க்யூ ஃபார் த செமி ஓப்பன் ஃபைல். சரி, இப்போது ஏங்க பானை டபுள் பண்ணிட்டு தேங்க்யூ சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு வந்து இது டீப்பராக புரியாது. என்னென்னா, இந்த F5 வழியாக நம்ம அட்டாக் வந்து கேரி அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் நமக்கு இருக்க காம்பன்சேஷன். சரி, அப்போ இந்த டபுள் பானைக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒன்றுமே பண்ண தேவையில்ல. இப்போதைக்கு இந்த பான் வந்து ஆக்சுவலாக சென்டரையும் F5, F4யும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு. ஃப்யூச்சரில் நைட்டு வந்து இந்த மாதிரி வர முடியாது. இல்லைங்க, எனக்கு இந்த பான் வந்து பிரச்சனை, அது எதாவது பண்ணி ஆகணும்னு என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, தென் பான் டு D4 போடலாம். இப்போ கிடையாது, பட் லேட்டராக பான் டு D4 போட்டு சென்டரை கொஷின் பண்ணலாம். சின்ஸ் நைட் இஸ் ஆல்சோ அட்டாக்கிங், அவங்க டேக் பண்ணாங்கன்னா நீங்கள் திருப்பி வெட்டும்போது பான் வந்து சரியாயிடும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் பியூட்டிஃபுல்லான கண்ட்ரோல் கிடைக்கும். நவ் இஸ் அட்டாக்கிங் த அது ஓகே. இப்போது எனக்கு என்னென்னா, இந்த நைட் இங்கே இல்லாமல் இருந்தால் நமக்கு கிங் சைடு அட்டாக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் கிங் சைடு அட்டாக்ன்றது ஒரு இலூஷன் தான் இந்த இடத்துல. ஏன்னா பீஸே இல்லை நம்மகிட்ட அட்டாக் பண்ணுறதுக்கு.
பிஷப் பி3 போட்டோம் அப்படின்னா, அவர் வெட்டும்போது இன்னொரு பக்கமும் நமக்கு பான் டபுள் ஆகும். ஸோ 2 பக்கமும் பான் டபுளா இருக்கும். நம்மளால மேனேஜ் பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டுருக்கேன். நான் அதனால இப்ப என்ன வேடிக்கைன்னா, நான் இங்க போனாலும் அவரு C6 போட வாய்ப்பு இருக்கு. C6, B4, பான் டேக்ஸ் நல்லா இருக்காது. சரி ஓகே. C6 போட்டா திரும்ப பின்னாடி தான் வரணும். அது ஓகேவா? C6 அண்ட் தென் பிஷப் B3 அண்ட் தென் D5க்கு ஆட முடியாது. ஏன்னா பான் E5 இஸ் ஹேங்கிங். ஓகே. ஆனா அது ரூக் E8 போட்டதுக்கப்புறம் பான் வில் பி டிஃபெண்டட். அதுக்கோசரம் நம்ம வந்து இந்த மாரி ஆட முடியாது. C6 தேவையில்லாம இன்வைட் பண்ண வேண்டாம். லெட்ஸ் ஹேவ் த A5. இப்போ 2 ஃபைலும் ஓப்பனா இருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு ஐடியா என்ன அப்புட்ன்னா, பிஷப் வெர்சஸ் நைட் இம்பேலன்ஸ் இருக்கு நம்மட்ட. நைட் வெர்சஸ் நைட் இருக்கு. இப்போ இந்த நைட்டுக்கு ஒரு சப்போர்ட்டிங் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது அவுட் போஸ்ட்ன்னு சில பேர் சொல்லுவாங்க. அவுட் போஸ்ட்னா இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஸ்கொயருக்கு போறது. ஆம், இதே டாக்டிஸ்ல அவரு லாஸ்ட் கேம்ல தப்பு பண்ணாரு இல்லையா? ஞாபகம் இருக்கான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். இப்ப நான் இங்க வெட்டுறதுனால நைட் G3 வந்தா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நைட் G3, ரூக் F3 threatening the rook again. My knight is hanger. இந்த இந்த கதைய முடிச்சுட்டு வந்துருவோம். நைட் D5 போகும்போது C6 வரும். இப்ப இந்த C6 வர முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து சப்போர்ட்டிங் பாயிண்ட் அல்லது அவுட் போஸ்ட் பெர்மனன்ட்டான பொசிஷனா இருந்தா அவுட் போஸ்ட் சொல்லலாம். இல்ல டெம்பரரியா நைட் உட்காந்துருக்குன்னா ஒரு சப்போர்ட்டிங் ஸ்கொயர் அல்லது சப்போர்ட்டிங் பாயிண்ட்ன்னு சொல்லலாம். பிஷப் அவர் வச்சிருக்கிறதுனால இந்த டயகனல் வந்து ஓகே. அண்ட் ப்ராபப்ளி இந்த டயகனல்ல வந்து அவர் வச்சுக்கிறது பெட்டர்ன்னு நெனைக்கிறேன். பட் இந்த C3 ஐ மீன் சி பான் வந்து B3ய கார்ட் பண்றதுனால, இந்த டயகனல்ல பெருசா யூஸா இருக்குமா தெரியல. ஆக மொத்தத்தில நம்ம நைட் வந்து இந்த பிஷப்ப கம்பேர் பண்ணும்போது பெட்டரா இருக்க சான்ஸ் நெறையா இருக்கு, நெறைய பொசிஷன்ஸ்ல. பட் என்னோட திங்கிங் என்ன அப்டின்னா, நைட் டேக்ஸ் E5 ஒர்க் அவுட் ஆகுமா? ஏன் நைட் டேக்ஸ் E5னா, அன்லீஷிங் த டிஸ்கவர் அட்டாக். இதே டாக்டிஸ் இது ஆக்சுவலா நீங்க இந்த 4 நைட்ஸ் ஓப்பனிங், இட்டாலியன் ஓப்பனிங், அப்புறம் வந்து ரூய் லோப்பஸ், அடுத்து இந்த மாரி பெட்ராஃப் டிஃபென்ஸ் இந்த இந்த 4 ஓப்பனிங்லயும் சரி, உங்களுக்கு இந்த மாரி டாக்டிஸ் ரொம்ப காமன். நீங்க அத பார்த்துட்டே இருக்கலாம். அண்ட் ரூக் E8ல வரும்போது நம்மளால அத பண்ண முடியாது. அதுவும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப ஓகே லெட் அஸ் கால்குலேட் knight into E5, knight G3, rook F3 and can the knight do any damage? Yes, knight takes ஆடலாம். Knight takes F7, knight takes C3, attacking the queen. I take, he takes, he take the rook, check, and then I take the knight. Wow. தெரியல என்னன்னு தெரியல. போற போக்குல போயிட்டே இருக்கேன் நான் பாட்டு. Knight takes E5, knight G3, rook F3, knight takes E4, knight takes E4. ஆக்சுவலா இந்த பானம் நமக்கு கிடைக்கும். அவர் வந்து டபுள் பான வெட்டியிருப்பாரு. அது ஓகே தான். இல்ல இதில ஏதாவது தப்பு பண்ணாருன்னா நமக்கு தான் ஃபேவரபுளா இருக்கும் பொசிஷன். ஓகேங்களா? லெட்ஸ் கோ ஃபார் இட். அல்லது ஏதாவது ஃபோர்சிங் மூவ் மாரி லைக் இங்க இருக்கு பாருங்க. இந்த மூவ் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். இன் பிட்வீன் மூவ் மாரி. பட் குயின மூவ் பண்ணிப்பாரு. சரி ஓகே. லெட்ஸ் டேக். அவர் கட்டாயமா யோசனை பண்ணாருன்னா நைட் G3 ஆடுவாரு. யோசனை பண்ணல அப்டின்னா வெட்டிருவாரு. இத நான் எதிர்பார்க்கவே இல்லையே! இது என்னடா வம்பா போச்சு. ஏன்னா பிஷப் டேக்ஸ் S3 வரப்போது. பட் ஓகே. இப்போ என்னன்னா நம்ம நைட்ட சிம்பிளா டிரா பண்ணலாம். ஆனா குயின் இன்டு E3 இருக்கு. ஓ நோ! ம். நைட் G4 போட்டாலும் அந்த மூவ் இருக்கு. ஆக்சுவலா நம்ம தான் இன்னும் கொஞ்சம் யோசனை பண்ணி ஆடியிருக்கணும் போல இருக்கு இந்த மூவ. தலைவன் கரெக்ட்டா தான் ஆடியிருக்கான். ம். ஓகே. நைட் F3 வந்துரலாம் பின்னாடி வேற வழி இல்ல. இதில என்னன்னா நைட் F3 வந்ததுக்கப்புறம் இந்த பானையும் வெட்டுவாரு, இந்த பானையும் வெட்டுவாரு. அதுதான் இப்ப பிரச்சனையே. நைட் G4 போட்டோம் அப்டின்னா, தென் பான் F5 விளையாட முடியாது. பிஷப் டேக்ஸ் விளையாடலாம். தென் குயின் டேக்ஸ் அண்ட் தென் குயின் டேக்ஸ், கிங் H3 அண்ட் தென் நைட் இஸ் ஹேங்கிங். ஓகே. ஐ திங்க் திஸ் இஸ் பிளேயபிள். ஏன்னா நைட்ட ஓட வைக்கிறது கஷ்டம். பானால. கரெக்ட்டுங்களா?
ஏன்னா ஒரு பான் F5 போட்டார்னா, பானால வெட்டிடலாம் ஃபர்ஸ்ட்டு. தென் அதுக்கப்புறம் குயின் ஆர் குயின் E2 இன் தட் கேஸ். ஓகே, எனிவே E3 பான் இஸ் ஹேங்கிங். வெட்டிட்டாரு. எத்தனை டபுள் பானு? இங்க வெட்டினாலுமே டபுள் பான் தான் நமக்கு. ஓகே. ம். இப்ப நைட்டுக்கு எப்படி காட் குடுப்பாரு? குயின் H6 தான் ஆடி ஆகணும்ல? நைட் F6னா ரூக் F6 இருக்கு. ஓகே. அண்ட் இங்க ஃபோர்க் இருக்கு. அதனால கிங் H1 போ முடியாது. ஓகே. நெறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே இது நெறைய பேருன்றத விட மோஸ்ட்லி எல்லாருக்கும் இந்த தப்பு வர வாய்ப்பு இருக்கு. என்னன்னா இப்போ கிங் செக்ல இருக்கு. ஓகேன்னு சொல்லி நம்ம டக்குன்னு மூவ் பண்ணக்கூடாது. அடுத்த ஒரு இந்த குயினோட சப்போர்ட் இங்க வந்திருக்கிறதுனால நைட் G3 ஜம்ப் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ கிங் H2 இஸ் த மூவ். இப்போதைக்கு அவர் நைட்ட கார்ட் பண்ணணும். அப்போ குயின் ஹேஸ் டு கோ பேக். தென் ஐ கேன் ப்ளே நைட் இங்க. ஸோ அடுத்து இந்த இது ஓகே. அவர் வந்து பானாலே கார்ட் பண்ணிட்டாரு. குயின் எதையாவது ட்ராப் பண்ண முடியுமா? நைட் இங்க மூவ் பண்ணா என்ன பண்ணுவாரு? நைட் இங்க வைக்கும்போது அவர் குயின் D2 வந்து நம்மள கலாய்க்க ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்குமா? அப்படி யோசிச்சுட்டு இருக்கேன். நைட் இங்க, குயின் இங்க. ரூக் F2 வராது. தேவையில்லாம ரூக் C1 ஆடணும். டிஃபென்சிவா. பட் ஓகே இந்த பான் அட்டாக்ல இருக்கும். லெட்ஸ் கோ. இத வெட்டுறது அந்த அளவுக்கு கரெக்ட்டான்னு தெரியல. ஆ ஏன்னா திரும்ப ஒரு ரூக்க மூவ் பண்ணிட்டாரு அப்படின்னா, தென் பிரச்சனையாகும். ஓ மை காட்! குயின் அட்டாக்ல இருக்கிறதே பார்க்கலைங்க. சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு ஆக்சுவலா. சரி ஓகே. வாட் டு டூ? கேப்சர். ஓ மை காட்! ஃபுல் குயின் அப். ரிசைன்ஸ். ரிசைன்ஸ். ஓகே. ஸோ ரீமேட்ச் கேட்குறாப்புல. நல்லா தான் ஆடுனாரு. ஸோ ஒரு ரீமேட்ச்ச போடுவோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரீமேட்ச் போடுறேன். நான் வாண்டடாவே ஐ மீன் யாராவது குடுக்கும்போது ரீமேட்ச் அக்செப்ட் பண்ணது கிடையாது மோஸ்ட்லி. இப்ப நமக்கு பிளாக் பீஸ் ஏன்னா ரீமேட்ச்ங்கிறது ஒரு நியாயமான விஷயம் இந்த கேம்ல. ஏன்னா ஈக்குவலா போயிட்டு இருந்த கேம்னு வச்சுக்கோங்களேன். தலைவன் ரீமேட்ச்ச போட்டு ஒண்ணும் பண்ணல. ம். புரியலையே. ஓகே. சரி ஓகே. நைட் C6. Inviting D4 or knight F3. Even knight C3 is also fine. இந்த 3 மூல ஏதாவது ஒரு மூவ் நான் எதிர்பார்க்குறேன். அப்படி இல்லன்னா பிஷப் இங்க. எந்த மூவ் ஆடுவாருன்னு தெரியல. பிஷப் B5 the Roy Lopez stuff. ஓகே. ஓகே. லெட்ஸ் கெட் த சென்டர். முடிஞ்சா நைட் F3 போட்டார்னா இப்போ Roy Lopez. அண்ட் தென் வி வில் ப்ளே த ரியல் Roy Lopez. இப்போதைக்கு நிம்சோவிச் டிஃபென்ஸ் சூடோ ஸ்பானிஷ் வேரியேஷன் போட்டிருக்கு. நைட் F3 போட்டுறாருன்னா தென் ப்ராப்பர் Roy Lopez. ஓ! 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 கோவப்பட்டாரு. கோவப்படுறாரு ஆக்சுவலா. இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது ப்ரோ.
எதுக்குன்றேன். இங்க வெட்டிட்டு, இங்க வெட்டிட்டு, இங்க வெட்ட போறாரு போல இருக்கு. ம். சரி ஓகே. உங்க ஆசையும் கெடுப்பானே. பண்றத பண்ணுங்க. நான் உங்க குயின் அட்டாக் பண்றேன். நல்லா மாட்ட போறாருன்னு நெனைக்கிறேன். தேவையில்லாம குயின வெளில கொண்டு வந்திருக்காரு. ஓகே. ஓகே. இங்கேயே தான் இருப்பார் போல இருக்கு. விடவே மாட்டேன்றாரு. எப்படியா இருந்தாலும் அவன வெட்டாம விடமாட்டேன்டா டேய்! அவன வெட்டாம விடமாட்டேன்டா. அப்படின்ற மாரி பண்ணிட்டு இருக்கிறாரு. சிரிக்கிறதா? இல்ல என்னன்னு தெரியல எனக்கு. இல்ல எனக்கு புரியல. இந்த பானுக்கோசரம் எவ்வளோ பண்றாரு பார்த்தீங்களா? லெட்ஸ் டேக் பிரச்சனையே இல்ல இப்ப. ஈவன் இந்த பான் இப்ப எனக்கு போனா கூட பிரச்சனை இல்ல. ஏன்னா, பிஷப்ப வெளில போட்டுட்டு கேன்சல் பண்ணி விட்டுறலாம் நம்ம. எப்படியும் குயின் இங்க எக்ஸ்போஸ்டா இருக்கும். ஃபைல் ஓப்பன் ஆயிடும். ஸோ, அது நமக்கு ஈஸி தான் அட்டாக் பண்றதுக்கு. குயின் இப்ப G4ல வைக்கிறாரு அப்படின்னா, தென் பான் டூ D5. ஓகே. அதுதான். அவரோட பிளான் படி போறாரு. நைட் D4 இங்க ஆடலாம். ஆனா இப்போதைக்கு பான ஆர் நைட் இஸ் அண்டர் அட்டாக். D5 போட்டு நைட்ட பாதுகாப்பு குடுத்தா நைட்டு D4 போகாது. F5 போடுவோமா? ரொம்ப மோசமாயிடும் நிலைமைன்னு நெனைக்கிறேன். இதில ஏதாவது கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் நம்ம. நைட் டூ D4 குயின் டேக்ஸ் த நைட் அண்ட் தென் ஓகே தேர் இஸ் நோ திஸ். ஓகே நைட் இங்க, குயின் டேக்ஸ் இங்க. அடுத்து நான் இங்க வெட்டும்போது இது ஆக்சுவலா ஃபோர்க்கு. இதில குயின வச்சு விளையாடணும். தேவையில்லாம நம்ம அட்வான்டேஜ் எல்லாம் போற மாரி இருக்கும். நம்மகிட்ட இப்போ ஓப்பனிங் அட்வான்டேஜ் இருக்கு. குயின வச்சே ஆடிட்டு இருக்கிறாரு. F5க்கு அப்புறம் நைட் D4 இஸ் பாசிபிள். இப்ப என்ன பிளான்னா F5 சப்போஸ் அவரு D3 போட்டார்னா, ஃபர்ஸ்ட் நம்ம நைட் D4 போட்டு பிஷப் அட்டாக் பண்ணுவோம். பிஷப் இங்க போனாருன்னா, அப்புறம் ஒண்ணுமே இல்லல்ல. ஃபோர்க்கும் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. B5 போடலாம். த்ரெட்டனிங் த பிஷப். இங்க போனதுக்கப்புறம் நம்ம பிஷப்ப தான் வெட்டுற மாரி இருக்கும்ல. அண்ட் தென் எனிவே வி ஆர் கோயிங் டு லூஸ் த பான். ம். சரி ஓகே. லெட்ஸ் ட்ரை. அடடா! ரொம்ப முக்கியமான மூவே விட்டுட்டோம் பார்த்தீங்களா? ரொம்ப சிம்பிளான மூவ் விட்டுருக்கேன். ஓகே எனிவே நைட் வாஸ் ஹேங்கிங். ஐ தாட் வி கேன் பிளே திஸ் மூவ். நவ். குயின் ட்ராப். ஓகே. Okay, let's go bishop F or C5. இப்போ D4 ஓகே. தலைவரை. லெட்ஸ் டேக் தலைவரை. என்னன்னா, இப்ப டேக் பண்ணதுக்கப்புறம் நைட் டி செக்கு, கிங் F1 அல்லது D1 ஆடுவாரு. திரும்ப நான் பிஷப்ப ட்ராப் பண்ணுவேன். நைட்டு கிச்சு மூட்டுவாரு. சரி ஓகே. லெட்ஸ் ப்ளே. எல்லாமே நமக்கு மட்டுமே ஃபேவரா நடக்கும்னு நெனச்சா என்ன பண்றது? இப்ப பின்னாடி வந்துருவோம். த்ரெட்டனிங் த ஃபோர்க்கர்.
போர்க்கரையே பார்க்கல அவரு. அதான் அவரு கோவப்பட்டு விளையாடுறாரு. நீங்க செஸ்ல கோவப்பட்டு விளையாண்டீங்கன்னா, மத்த கேம் மாரி இது கிடையாது. கபடி கிடையாது இது. கபடிலயும் நம்ம வந்து கோவப்பட்டாலும் சொல்லுவாங்க இல்லையா? அது மாரி விளையாட முடியாது ஆக்சுவலா. அதனால தான் அவரு அக்ரெசிவா குயின கொண்டு வரேன், அத கொண்டு வரேன், இத கொண்டு வரேன்னு மாட்டிக்கிட்டாரு இப்போ. இதுக்கு வேற விளக்கம் கேட்கிறாரா? சரி ஓகே குடுத்துருவோம். டிஸ்கவர்ட் அட்டாக். இந்தா போறேன் சொசைட்டிக்கு. கேன்சல் பண்ணியாச்சு. யாஹ்! அடுத்து குயின் H4 செக் கூட விளையாடலாம் நம்ம. ம். இந்த பான் நமக்கு கடுப்பேத்துது இப்போ. ஏன்னா பிஷப் வெளில எடுக்க முடியாது. போனா இங்க தான் போலாம். அதனால செஸ் விளையாடும்போது அஃப்கோர்ஸ் நீங்க உங்க ஆப்போனன்ட் கிட்ட தோத்தீங்கன்னா, உங்களுக்கு எமோஷன்ஸ் இருக்கிறது நேச்சுரல் தான். பட் அதில கோவப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஓகே. கோவப்பட்டேன்னா லாஜிக் புரியாது. அதான் ரீசன். இப்ப என்னன்னா, அவரு டி பான அட்வான்ஸ் பண்ண பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட்டு நான் இந்த செக்க த்ரோ பண்றேன். பின்ன அதுக்கப்புறம் பேசிக்கலாம் எதா இருந்தாலும். ஓகே. ஐ திங்க் நான் பீஸ குடுத்தே விளையாடலான்னு எனக்கு தோணுது. அது அவசியமா அப்படின்னு யோசிக்கிறேன். நைட்ட ஒழுங்கா வெளில எடுத்துருக்கலாமோ? Knight takes g3, pawn takes g3, queen takes g3, செக்கு. அண்ட் தென் கிங் இங்க மூவ் ஆங்க. பான் f5. பிஷப் இங்க போட வாய்ப்பு இருக்கு. அடுத்து ரூக் e8. இந்த நைட்ட கிக் பண்ணது தான் ரொம்ப கஷ்டம். அது இல்லாம இந்த ஃபோர்க் வேற இஸ் த்ரெட்னிங். இல்ல சிம்பிளா குயின ட்ரேட் பண்ணி விட்டுறலாமா? ஓகே. லெட்ஸ் ப்ளே குயின் f6. ஏன்னா இப்ப d4 போட்டாலும் நைட்ட ரெஸ்க்யூ பண்ண முடியாது. தேவையில்லாத ஒரு காமெடி. குயின் செக் ஆக்சுவலா என்னோட மிஸ்டேக். குயின் செக் வந்து நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் ஃபார் சம் ரீசன் நானும் டெம்ப்ட் ஆயிட்டேன். செக் இருக்கேன்றதுக்காக குடுக்கக்கூடாது. பட் G3க்கு அப்புறம் இந்த பானும் வந்து டிஃபென்ஸ்ல இருக்கும். ஆம் பிளஸ் பான் டூ D4 வரும்ன்றத நான் யோசனை பண்ணியிருக்கணும். நான் கோவப்படல. பட் தப்பு பண்ணியிருக்கேன். ஆனா அவரு விளையாடுறதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாரி நீங்க ரியாக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச மூவே தப்பு தப்பா ஆடிக்கிட்டு இருப்போம் நம்ம. சரி ஓகே. அ ஐ திங்க் பின்னாடி வர்றது தான் பெட்டரு. ஏன்னா அவரு டைம் குடுத்துருக்காரு நமக்கு பின்னாடி வர்றதுக்கு. ஸோ நம்ம ஏன் பீஸ ரெஸ்க்யூ பண்ணக்கூடாது? ஏன்னா இப்ப அவரு D4 போட்டாருன்னா, நம்ம இங்க லேண்ட் ஆயிடலாம். இந்த ஸ்கொயர்ல. நெக்ஸ்ட்டு பிஷப் மூவ் பண்ணிட்டு யாஹ்! ஓகே. இப்ப நம்ம வந்து நைட்ட காப்பாத்தியே ஆகணும் இல்லையா? ஸோ லெட்ஸ் கோ பேக். குயின் செக் இஸ் தேர். பிஷப் E6 இஸ் தேர். ஓகே. ரொம்ப அக்ரெசிவா விளையாடலாம். பான் டூ G5. கிங் சைடு வீக் பண்றோம். குயின் பக்கத்துல இருக்கு. ஆ ஓகே. வேற என்ன த்ரெட் இருக்குங்க? நைட் இங்க வைக்க போறாரா? ஓகே லெட்ஸ் டெவலப். ஏன்னா பிஷப் டேக்ஸ் H6ஓ இல்ல குயின் டேக்ஸ் H6ஓ பாசிபிள் இல்ல. ஆ. எதுக்கு இந்த மூவ்? பிஷப் F7 போட்டா என்ன பண்ணுவாப்புல? ஓகே. ஓகே. Beauty of the bishop. Not like that.
ஓகே. தேர் ஹி கோஸ். செகண்ட் கேமும் விட்டாரு. சரி ஓகே. இந்த கேம் அனலைஸ் பண்ணலாம். அந்த கேம் நம்ம அனலைஸ் பண்ண தேவையில்ல. அது ஓப்பனிங்லேருந்து மிடில் கேம் வரைக்கும் சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. இது வேலைக்கு ஆகாது. ஸோ இன்னொருத்தர் வந்து சேலஞ்ச் பண்றாரு. நம்ம ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நம்ம அனலைசிஸ் பண்ணிட்டு கேமை முடிச்சுருவோம். ஆர் இன்னைக்கு டேவை முடிச்சுருவோம் இப்போதைக்கு. ஓகேவா? ஓகே. அனலைசிஸ் போர்டு கரெக்ட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. விளம்பரம் ஒரு பக்கம் இருக்கு. அது வந்தா போகுது. வேற வழி இல்ல. அ பரவால்ல. அனலைசிஸ் போர்டுல வரலங்க. ஆச்சரியமா இருக்கு. ஸோ இதுவரைக்கும் கூட ஓகே தான். அவரு குயின வெளில கொண்டு வந்ததெல்லாம் ஓகே. பட் அவரு திரும்ப பின்னாடியே போயிருந்தாருன்னா பிரச்சனையே இல்ல. ஈவன் குயின் E2 இஸ் ஆல்சோ ஃபைன் என்ன கேட்டீங்கன்னா. குயின் E2 இஸ் டெஃபினெட்லி பிளேயபிள். நைட் இங்க வரும். குயின் D3 பான் D5 ஆட முடியாது. ஸோ மேபி நான் இங்க ட்ரேட் பண்ணிட்டு பான வெட்டுறதுனா வெட்டலாம். ஆனா இங்க வெட்டுவாரு. ஸோ அப்போ வந்து பிஷப்க்கு ஒரு கொஸ்டின் மார்க் போடுறது பெட்டர். இதுவுமே நமக்கு பெட்டர் தான் ஆக்சுவலா. பெட்டர்னா வின்னிங் கிடையாது. பட் நம்ம விளையாடுறது கம்ஃபர்டபுளா விளையாடலாம். இந்த இதில உடனே D3 போடுறது பெட்டர். அப்ப D3 போட்டிருந்தாருன்னா, நான் நைட் இங்க தான் வச்சிருப்பேன் வேற வழி இல்லாம. அதுக்கப்புறம் வெட்டியிருப்பாரு. அண்ட் தென் செக்கு பிஷப் E7. அடுத்து நைட் F3 கேசல்ன்னு தப்பிச்சு போயிருப்பாரு. திஸ் இஸ் ஆல்சோ பிளேயபிள். அடுத்து பிஷப் D6. ஸோ இப்போ என்னன்னா, இந்த பக்கம் எங்கேயும் போ முடியாது. பின்னாடி தான் போயாகணும். லெட்ஸ் சே அவர் இந்த பக்கம் போகலாம். குயின ஆக்டிவா வச்சுக்கிறது நல்லதான்னு எனக்கு தெரியல. ஸோ இங்க போனாரு அப்படின்னா, தென் நம்ம வந்து டெவலப்மெண்ட்ட கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த டாக்டிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. நைட் இருக்கு. இல்லன்னா இந்த பிஷப் டேக்ஸ் H2 ஆடலாம். ஸோ இதுவுமே அவருக்கு பிளேயபிள் தான். பட் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளான கேம் கிடைக்கும் ஆக்சுவலா. ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் ஆடுவார்ன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் தென் வாட் ஹேப்பன் நைட் F3 போட்டாரு. அப்போ நமக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சு குயின் அட்டாக் பண்ணோம். அண்ட் D4 பத்தி யோசனை பண்ணிட்டு இருந்தேன் நானு. D4 போட்டிருந்தாருன்னா நான் இந்த மாரி ஆடியிருப்பேன். இப்போ வந்து திரும்பவும் குயின் அட்டாக்ல இருக்கு. அப்போ நைட்ல வெட்டினானா நைட்ல வெட்டுவேன். ஸோ திருப்பி அவரால வெட்ட முடியாது. கரெக்ட்டா? ஸோ அதனால அதுவுமே விளையாட முடியாது. அதனால தான் அவரு குயின மூவ் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் பிஷப் டேக்ஸ் F2. பின்னாடி வந்தவுனே D3 அண்ட் தென் இந்த ஃபோர்க். இந்த இடத்துல கிங் F1 இஸ் பெஸ்ட். த்ரெட்டனிங் டூ ப்ளே பான் D3 அண்ட் எனிவே நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, ஐ திங்க் சேம். ஐ திங்க் இதே மூவ் தான் ஆடியிருப்பேன். அடுத்து D3 நைட் F6 சேம் ஸ்டஃப் நடந்திருக்கும். செட்டிங் அப் த டிஸ்கவரி, காசல் அல்லது குயின் டேக்ஸ் செக் அப்படின்னா தென் கிங் F7. தேர் இஸ் நோ நைட் G5 செக். ப்ரிப்பேரிங் ரூக் E8. ஸோ ஆல் இன் ஆல் திஸ் இஸ் ஆல்சோ குட். என்ன கேட்டிங்கன்னா. அதனால லெசன் என்ன அப்படின்னா, டூ நாட் பிரிங் யுவர் குயின் ஏர்லி. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கே தெரியும். திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் டெட் லாஸ்ட். இது என்னோட தப்பு. சொல்லிட்டு இருந்தேன் உங்கள்ட்ட. பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு பதிலா நான் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, டைரக்ட்டாவே நைட் F2 போட்டிருந்திருக்கலாம். இன் கேஸ் ஆஃப் D4 நைட் E4 அவ்வளோதான். இந்த நைட்ட டிஸ்லாட்ஜ் பண்ணது கஷ்டம். அப்ப நம்ம நைட் எப்படியாவது ரீரூட் பண்ணி, எப்படியாவது கதறி இங்க வந்து அவர அட்டாக் பண்ணணும். தெரியல. இதுதான் வந்து கரெக்ட்டான மூவ் ஆர்டரு. பட் குயின் செக் தப்பு. குயின் F6 பிஷப் F4 டெஃபினட்டா பிளேயபிள் தான். ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த G5க்கு என்ன பண்ண போறோன்றத அவர் யோசனை பண்ணியிருக்கணும். நான் வந்து நைட்ட காப்பாத்துறதுல இருந்தேன். அதர்வைஸ் G5 டைரக்ட்டாவும் விளையாடலாம். ஏன்னா G5க்கு அப்புறம் நீங்க பிஷப்ப மூவ் பண்ண தான் செய்யணும். மேபி பிஷப் E3 விளையாடலாம். டேக்ஸ் அண்ட் தென் குயின் டேக்ஸ். த நைட் வில் பி ட்ராப்ட். பட் அட் த சேம் டைம் நான் இங்க ரூக் E8 ப்ரிப்பேர் பண்றேன். அப்போ பான் D4 சாரி ரூக் E8 பான் D4 அண்ட் தென் பிஷப் இங்க. சப்போஸ் அவரு குயினால இத அட்டாக் பண்ண போனா, நான் இங்க வச்சுப்பேன் பிஷப்ப. டிஃபெண்ட் பண்றதுக்கு. அண்ட் தென் ஐ அம் ரெடி டூ சாக் த ரூக். லெட்ஸ் சே அவரு கேப்சர் பண்ணலன்னு வைங்களேன். சும்மா ஏதாவது டெவலப் பண்றாருன்னா, தென் ஐ கேன் ஜஸ்ட் டேக். திஸ் இஸ் டெஃபினெட்லி பிளேயபிள். ஸோ அவரு கிங்க மூவ் பண்ணுவாரு. அண்ட் தென் ரூக் E8. பான் C4 தென் pawn C4 is a very interesting move, but I think we can take here, but rook B1 is there. Okay.
ஸோ அப்போ ரூக் E8க்கு முன்னாடி நம்ம பிஷப் போஸ்ட்டை செக்யூர் பண்ணோம்ல. ஸோ குயின் செக்கு, கிங் D1 and then we can play. Wait a minute. I think we can take here actually. இங்கே பார்த்தீங்கன்னா செக்கு, இங்கே and then we can take here. பட் ஆனால் இப்போ அவங்க வெட்டிடுவார்ல. பிஷப் இங்கே threatening to mate. Now we are threatening the rook trap. So this is also playable. But இதெல்லாம் நம்ம calculate பண்ணிருப்போமான்றது தெரியல. இது வந்து just analysis அவ்வளோதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் இன்ஜினோட ஹெல்ப் இல்லாமல் அனலைசிஸ் பண்ண பார்க்குறேன் ஃபஸ்ட்டு. ஸோ அடுத்து நான் நைட்டை காப்பாற்றினேன், உள்ளே வந்தார். பிஷப் E6 என்னோட டெவலப்பிங் மூவ் தான். அவர் என்னோட ஜஸ்ட் பிகாஸ் இந்த ரூக்கை அட்டாக் பண்ண முடியுன்றதுக்காக நீங்கள் நைட் G6ல வைக்கக்கூடாது. அட்ராக்டிவான மூவ் லைக் நான் குயின் H4 செக் கொடுத்தேன்ல, அது மாதிரி மூவ் தான் இது. இந்த டாக்டிஸ் வந்து அவர் வச்சார்னா ரொம்ப நேச்சுரலான மூவ் இது வந்து. ரொம்ப சிம்பிளான மூவ் அண்ட் தென் ஹி ரிசைன்ட். சரி வேறு என்னங்க பண்ணியிருக்கலாம்னா, இப்போ இந்த பொசிஷன் ஆல்மோஸ்ட் ஒரு அளவுக்கு கட்டுக்கோப்பாக இருக்குது. பட் எனிவே வி ஆர் வின்னிங்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த நைட் ஏதாவது டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ணார்னா நான் வெட்டிடுவேன். தென் கிங் டேக்ஸ் அண்ட் தென் ரூக் இன்வால்வ் பண்ணலாம். பட் ஒன் பாயிண்ட் ஆஃப் மொமெண்ட்டில் நான் வந்து இந்த பானை வந்து புஷ் பண்ணுவேன். ஸோ தட் இஸ் ஃபார் ஷுர். அண்ட் தென் ரூக் இன்வால்வ் பண்ணிவிட்டு நம்ம இந்த நைட் ஏதாவது பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ பிஷப் இஸ் மிஸ்பிளேஸ்ட், ப்ராபப்ளி நம்ம நைட் அண்டர்மைன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பிளேயபிள் தான். ஸோ த மெசேஜ் இஸ் வெரி கிளியர். ஸோ டு நாட் பிரிங் யுவர் குயின் ஏர்லி இன் த கேம். அதே போல் செகண்ட் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் வந்து கோவப்படாதீங்க. கோவப்பட்டு நம்ம வீரத்தை காட்ட போகிறோம் நம்ம நினச்சோம் அப்படின்னா வி வில் பி பிளண்டரிங். அவர் ஃபஸ்ட்டு கேமை விட இந்த கேம் தான் மோசமாக ஆடினார். ஸோ அதுதான் சொல்ல வரேன். அதனால் கோவப்படாதீங்க, எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். யா தட்ஸ் இட். வி ஆர் ஜஸ்ட் ஒன் ரேட்டிங் அவே ஃப்ரம் ரீச்சிங் 1000 ELO. So see you on day 15. Thank you so much for watching. Like this video.